தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பணிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். அடுத்த வாரம் தமிழ்நாடு வருகிறது தேர்தல் ஆணையர்கள் குழு. தமிழ்நாட்டில் வரும் 17ஆம் தேதி வெளியாகிறது இறுதி வாக்காளர் பட்டியல். பட்டியலில் பெயரை சேர்க்க நீட்டிக்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. பூந்தமல்லி வடபழனி இடையே விரைவில் மெட்ரோ ரயில் இயக்க நடவடிக்கை. நாளை முதல் 3 நாட்கள் இறுதிக்கட்ட ஆய்வு மேற்கொள்கிறது ரயில்வே பாதுகாப்பு ஆணையம். ரத்தான குரூப் 2, 2A தேர்வுகள் மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. கடந்த 2 நாட்களாக உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை இன்று குறைந்தது. சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,16,640க்கு விற்பனை. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. 1 கிராம் 300 ரூபாய்க்கும் 1 கிலோ 3 லட்சத்திற்கும் விற்பனை. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் எம்பிக்களை பேச அனுமதிக்காத விவகாரம். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு. பிரதமரை பெண் எம்பிக்கள் தாக்க முயன்றதாக கூறிய சபாநாயகர் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது, தவறானது. ஓம் பிர்லாவுக்கு எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் கடிதம். தமிழர்களின் அடையாளத்தை மறைக்க ஒன்றிய பாஜக அரசு முயற்சி. திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி குற்றச்சாட்டு. தலைநகர் டெல்லியில் ஒரே மாதத்தில் 800க்கும் மேற்பட்டோர் மாயமான விவகாரம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை. மேற்கு கரையில் ஆக்கிரமிப்பை விரிவுபடுத்த இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல். இஸ்ரேல் நடவடிக்கைக்கு பாலஸ்தீன நிர்வாகம் கண்டனம். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் உலகக்கோப்பை T20 லீக் சுற்று ஆட்டங்கள். இன்று காலை நடைபெறும் போட்டியில் நமீபியா, நெதர்லாந்து அணிகள் பலப்பரீட்சை. மற்ற இரு போட்டிகளில் பாகிஸ்தான் அமெரிக்காவையும், நியூசிலாந்து அணி ஐக்கிய அரபு அமீரகத்தையும் எதிர்கொள்கின்றன.